Hi, welcome to our channel Eat Sleep Repeat. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹனி சிக்கன் ரெசிபி. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹனி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம். சிக்கன் 1/2 கிலோ, ஆனியன் 1, கேப்சிகம் 1, பூண்டு 1 ஸ்பூன், துருவன இஞ்சி 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, சாய் சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், மைதா ஃப்ளோர் 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, எக் 1. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண சிக்கன்ல 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு ஒரு எக்கை உடைச்சு ஊற்றிக்கோங்க. சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வைக்கணும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருங்க. நான் இன்னைக்கு 2 தடவை இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அதை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாம் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே சிக்கன் எல்லாம் எடுத்துருங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது வெளியில இருக்கட்டும். செகண்ட் டைம் திரும்பவும் சிக்கனை போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல நம்ம துருவன இஞ்சியை போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததா பூண்டை நல்லா நைஸா அரிஞ்சு இதில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி முழுசா போடாம நீங்க சில்லி ஃபிளேக்ஸாவும் சேர்த்துக்கலாம். அப்படி போட்டா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அடுத்தது ஒரு ஆனியனை இந்த மாதிரி பெட்டல்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டா வணங்கினா போதும். அடுத்தது கேப்சிகம் போட்டுருங்க. இதுவும் லைட்டா வணங்கினா போதும். அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது கிறிஸ்பியா இருக்கும். இதுல உப்பு போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ரெட் சில்லி சாஸ் போட்டுருங்க. அடுத்ததா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் ஹனியை ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுருங்க. இதை இப்போ இந்த சாஸ்ல நல்லா பெரட்டி சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம இதில் ஹனி சாசஸ்லாம் ஊற்றுறதுனால ஹனி சிக்கன் வந்து ஒரு ஷைனிங் லுக் இருக்கும். அவ்வளோதான், ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் ஸ்லீப் ரிப்பீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.